ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு கருஞ்சீரகத்தோட ஒரே ஒரு பொருளை வச்சு இன்றைக்கி பாருங்கள். இந்த மாதிரி வந்து வெள்ளை முடியல, செம்பட்டை முடியல, எல்லா முடியலையும் நம்ம அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2 மணி நேரம் நல்லா தலையை ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நினச்ச மாதிரி ஹெர்பல் ஷாம்பு சீயக்காய் தூள் போட்டு குளிச்சுக்கலாம். அந்தளவுக்கு ஒரு எஃபெக்டான ஒரு ஹேர் டே ஆயில் தான் இன்றைக்கி வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இது வந்து நல்லா உங்கள் முடியில் வந்து பிடிச்சிக்கும். இது வாரத்தில் ஒரு 2 டைம் இது மாதிரி வந்து பொடியை ரெடி பண்ணி வச்சுட்டு ஆயிலை ப்ரிப்பேர் பண்ணி இந்த மாதிரி வந்து நீங்கள் போட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பாருங்கள், செம்பட்டை அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு சூப்பராக ரெடி ஆகும். பாருங்கள் எப்படி பிடிக்குது அப்படின்ட்டு. இன்றைக்கி கருஞ்சீரகத்தோட இந்த ஒரு பொருளை சேர்த்து இன்றைக்கி சூப்பராக ரெடி பண்ணியிருக்கேங்க. அதான் இன்றைக்கி வீடியோவே நல்லா வந்து கலர் வந்து பிடிச்சிருக்கு. அது என்ன பொருள், எப்படியெல்லாம் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்து வந்துடலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கருஞ்சீரகத்தோட ஒரு சில பொருட்களை சேர்த்து சூப்பராக ஒரு ஆயில் வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு கடாய் ஒன்று வச்சுக்கலாம். எந்த பாத்திரமாக இருந்தாலும் ஓகே தான். கொஞ்சம் நம்ம யூஸ் பண்ணாத தேவையில்லாத பாத்திரம் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் எப்போவுமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கருஞ்சீரகத்தை வச்சு தான் இன்றைக்கி வந்து இந்த ஹேர் டே ஆயில் ரெடி பண்ண போகிறோம். கருஞ்சீரகத்தை நீங்கள் இப்படி பயன்படுத்துனீங்க அப்படின்னா நரைமுடி வந்து ஒரே வாரத்தில் உங்களுக்கு சூப்பராக ரெடி ஆகும், நல்லா கருப்பாக மாறும். நல்லா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து கருஞ்சீரகத்தை எடுத்துக்கோங்க. இது கூட முக்கியமான ஒரு பொருளை வந்து நம்ம சேர்க்க போகிறோம். அது சேர்க்குறப்ப தான் உங்கள் முடிக்கு வந்து நல்லா வெள்ளை முடி எல்லாம் கருப்பாகும். அதே மாதிரி இந்த அரிப்புத்தன்மை, அலர்ஜி எதுவுமே வந்து வராது. பாருங்கள், நல்லா போட்டிருக்கோம். கொஞ்சம் சிம்மில் வச்சு வறுத்துக்கோங்க, புகை வரும் கண்டிப்பாக. இந்த மாதிரி வச்சு நல்லா வறுத்துக்கலாம். கொஞ்சம் லேசான பாத்திரமாக இருந்தால் சீக்கிரம் வறுபட்டுரும். நான் அதனால தான் இந்த மாதிரி வச்சுருக்கேன். நீங்கள் இரும்பு கடாய் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இரும்பு கடாய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதில் அடுத்ததாக நம்ம சேர்க்கக்கூடிய பொருள் வந்து பாதாம் வந்து சேர்க்க போகிறேங்க. பாதாம் வந்து நீங்கள் ஒரு 3 4 வந்து சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 3 பாதாம் வந்து சேர்த்துக்கிறேன். இந்த பாதாமையும் நல்லா வந்து இதோட சேர்த்து நல்லா வறுத்து விட்டுருங்க. இது ரொம்ப வறுபடணும்னு அவசியம் இல்லை, இருந்தாலும் கொஞ்சம் சூடு பண்ணினீங்க அப்படின்னா நல்ல பவுடராக கிடைக்கும் நம்மளுக்கு. கண்டிப்பாக வந்து பாதாம் சேர்த்துக்கோங்க. சப்போஸ் பாதாம் வந்து சேர்க்க முடியல அப்படின்னா பாதாமோட எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். அதை எப்படி சேர்க்கணும் அப்படின்னு உங்களுக்கு வீடியோவில் லாஸ்ட்டில் சொல்கிறேன். இப்போ வந்து இந்த பாதாம் போட்டுக்கோங்க. இப்போ இது அடுத்ததாக நான் இது நல்லா கருகுனதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு பொருள் டீத்தூள். டீத்தூள் வந்து நீங்கள் எந்த டீத்தூளாக இருந்தாலும் பரவாயில்ல, 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து இது கூட சேர்த்துக்கோங்க. நான் வந்து 3 ரோஸஸ் சேர்த்துருக்கேன். நீங்கள் எது யூஸ் பண்ணுறீங்களோ அது வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இந்த 3ஐயும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். எப்போவுமே வெறும் கருஞ்சீரகத்தை மட்டும் பயன்படுத்துகிறப்போ ரிசல்ட் உடனே கிடைக்காது. ஆனால் இந்த மாதிரி வந்து பயன்படுத்தினா இன்ஸ்டண்ட்டாகவும் நம்மளுக்கு பிளாக் பண்ணிக்கலாம். ஆயிலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு யார் வேணாலும் இது யூஸ் பண்ணலாம். ஏன்னா நிறைய பேருக்கு கருஞ்சீரகம் வெறும் ஹீட்டு அப்படின்னு வந்துட்டு சொல்கிறீங்க இல்லையா, அவங்களுக்காக தான் இப்போ நம்ம வந்து இந்த டீத்தூளும் நல்ல கலர் பிடிக்கும், அதுக்காக தான் நம்ம டீத்தூள் சேர்த்துருக்கோம். அதுக்கப்புறம் பாதாம் வந்து நல்ல ஒரு சத்துள்ள ஒரு பொருள் இல்லையா, இதை வந்து நம்ம இதில் கூட சேர்க்குறப்ப முடிக்கு வந்து நல்ல வளர்ச்சி கொடுத்து சூப்பராக வந்து ரிசல்ட்டும் கொடுக்கும் நம்மளுக்கு. அதனால தான் நான் பாதாம் வந்து கூட சேர்த்துருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான். சப்போஸ் பாதாம் இல்லை அப்படின்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம், பாதாம் எண்ணெய். இது நல்லா வறுத்தரலாம். டீத்தூளும் கருஞ்சீரகம் நல்லா வறுபடணுங்க, நல்லா வறுத்து எடுத்துக்கணும். அவ்வளோதான். பாதாம் வந்து இந்த அளவுக்கு வறுபட்டால் போதும். இப்போ பாருங்கள் கலர் வந்து மாறிடுச்சு. இப்போ ஓகே தான். இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ இதை ஆற வச்சிடலாம். ஒரு 2-3 நிமிஷம் விட்டீங்க அப்படின்னா நல்லா ஆறிடும். அதுக்கப்புறம் இதை நல்லா வந்து பவுட்ரு பண்ணணும். இப்போ நல்லா இது ஒரு 5 நிமிஷம் இப்படியே வைக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு தட்டில் கூட போட்டு வச்சுக்கலாம், சீக்கிரம் வந்து ஆறிடும் நம்மளுக்கு. ஒரு 2-3 நிமிஷம் விட்டிங்கன்னா நல்லா வறுபட்டது நல்லா ஆறிடும். பாருங்கள், அந்த பாதாம் சூப்பராக வந்து சூடு ஏறிடுச்சு. இது பாதாம் வந்து உங்களுக்கு சூடேறினாலே நல்லா பவுடர் ஆயிரும். இந்த அளவுக்கு வறுபட்டால் போதும். இப்போது தண்ணி இல்லாமல் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. ஈரப்பதம் இல்லாமல் இந்த மாதிரி மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு இந்த ஜாரில் வந்து
இதை போட்டுக்கலாம். இப்போது நல்லா பவுட்ரு பண்ணிடலாம். நல்லா அரைச்சாச்சு பாருங்கள். இந்த மாதிரி அரைச்சிட்டு சலிக்கணுமான்னு கேட்டால் தேவைப்படாது. இருந்தாலும் நம்ம வந்து இந்த பாதாம்லாம் சேர்த்ததுனால கொஞ்சம் திப்பி திப்பியாக இருக்குது. அதனால் இதை நம்ம சலிச்சு எடுத்துக்கலாம். ஒரு சல்லடை வச்சுக்கோங்க. அப்படியே அந்த சல்லடையில் கொட்டிடுங்க. பாதாம்லாம் நல்லா தூளாயிருச்சு பாருங்கள். ஒரு 3-4 பாதாம் போட்டிங்கன்னா நல்லா தூளாயிரும். ஒரு 2 ஸ்பூனுக்கு ஒரு 4 பாதாம் போட்டிங்கன்னா சரியாக இருக்கும். இது நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. பவுடரை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இது மாதிரி கையில் வச்சு பண்ணி விட்டிங்கன்னா அந்த பவுட்ரு மட்டும் நம்மளுக்கு தனியாக கிடைக்கும். கொஞ்சம் அரைப்படாத திப்பு திப்பாக இருக்கிறதெல்லாம் நம்மளுக்கு அப்படியே மேலே வந்து நின்றுக்கும். ஈஸியாக வந்து நம்ம தலையில் அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் கையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா கறிக்கட்ட மாதிரி வந்து பிடிச்சிக்கும். உங்களுக்கு நான் முன்னாடியே வீடியோவில் பார்த்துருப்பீங்க எந்தளவு கையில் வந்து பிடிக்குதுன்ட்டு. நல்ல கலர் பிடிச்சிக்கும். அதுக்காக தான் வந்து நம்ம அந்த டீ தூள் சேர்த்துருக்கோம். டீ தூள் வந்து எப்போவுமே நம்ம முடியை நல்லா வெள்ளை முடியை சூப்பராக கருப்பாக்கி கொடுக்கும். அதனால தான் நம்ம வந்து டீ தூள் வந்து ஆவரேஜாக வந்து சேர்த்துருக்குறோம். பாருங்கள், இப்போ இதெல்லாம் வந்து நம்மளுக்கு அரைப்படலை. அதனால் இதை எடுத்துடலாம். இந்த மாதிரி திப்பி திப்பியாக இருக்கிறது தேவைப்படாது. இதை நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதை மட்டும் நீங்கள் எடுத்துருங்க. இப்போ பாருங்கள் கையை எப்படி பிடிச்சிச்சுன்ட்டு. நம்ம இன்னும் எந்த ஆயில் எதுவுமே சேர்க்கல. ஆனாலும் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வந்து நல்லா பிடிச்சிருக்கு பாருங்க. இப்போ பவுட்ரு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. செமையாக இருக்குது. இது சும்மா நீங்கள் கையில் இப்படி தொட்டு தலை எண்ணெய் பசையோடு வந்து மேலே அப்ளை பண்ணிங்கன்னா அப்படியே வந்து பிடிச்சிக்கும். அந்தளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஹேர் டே பவுடர் தான் இது. இப்போ இது எப்படி நம்ம அப்ளை பண்ணலாம், எந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதை வந்து நீங்கள் பவுடரை வந்து இது கிட்டத்தட்ட 1 மாதம் வரைக்கும் வச்சுக்கலாம். என்னடா இவ்வளோ கொஞ்சமாக தான் இருக்குது, இந்த பவுடரை வந்து 1 மாதம் வரைக்கும் வைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு நினைக்காதீங்க. இதை வந்து நம்ம கொஞ்சமாக யூஸ் பண்ணாலே நல்ல ரொம்ப எவ்வளோ முடி வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து எடுத்திருக்கேன். இந்த பவுடர் இருக்கட்டும். மீதி வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தேங்காய் சுத்தமான செக்கெண்ணெய் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா தலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற தேங்காய் எடுத்துக்கோங்க. நான் இப்போ வந்து சொன்னேன் பாதாம் வந்து இல்லை அப்படின்னா பாதாம் ஆயில் வந்து சேர்த்துக்கோங்கன்னு சொன்னேன் இல்லையா. பாதாம் இல்லை அப்படின்னா நீங்கள் இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து பாதாம் ஆயிலை வந்து இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது வந்து ஹேர் டை மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணாமல் தேங்காய் ஆயில் நம்ம தலையில் அப்ளை பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான் நீங்கள் இதை அப்ளை பண்ணணும். அதனால தான் சொன்னேன் 1 டீஸ்பூனுக்கு 2 ஸ்பூன் வந்து தேங்காய் விட்டுருங்க. விட்டுட்டு இதை நல்லா வந்து தலையில் அப்ளை பண்ணி ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற விடணும். ஓகேங்களா. நல்லா கலந்துக்கோங்க. நல்ல ஒரு பசை மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். பாருங்கள், இந்த பதத்துக்கு நீங்கள் வச்சுக்கணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு கரெக்டாக தலையில் அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இது லேசெல்லாம் நம்ம நினைக்க முடியாதுங்க. அந்த அளவுக்கு தலையில் வந்து பிடிச்சிக்கும், சூப்பராக பிடிச்சிக்கும். பாருங்கள், 2 மணி நேரம் மட்டும் இது நீங்கள் அப்ளை பண்ணி குளிச்சிங்கன்னா போதும். இது வாரத்தில் நீங்கள் ஒரு 2-3 டைம் வந்து சேர்த்து பண்ணிங்க அப்படின்னா ஒரே வாரத்தில் உங்கள் வெள்ளை முடியெல்லாம் வந்து சூப்பராக கருமையாக மாறிடும். இது நல்லாவே உங்களுக்கு ரிசல்ட்டும் கொடுக்கும். எப்போவுமே வெறும் கருஞ்சீரகத்தை நீங்கள் பயன்படுத்தாமல் இந்த மாதிரி வந்து நீங்கள் எடுத்து கொஞ்சம் டீ தூளையும் பாதாமியும் சேர்த்து பண்ணுறப்ப நல்லா உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும். இப்போ அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இது எப்படி நம்ம அப்ளை பண்ணலாம், எந்த அளவுக்கு வந்து இது பிடிக்குது அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். வாங்க தலையில் எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்க்கலாம். முடி எப்போவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா இந்த மாதிரி குளிச்சுட்டு அழுக்கு இல்லாமல் இருக்கணும். இந்த மாதிரி ஹேர் ஆயிலை வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ கருஞ்சீரகத்தை நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு ஆயிலில் கலந்து நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ முடி வந்து இந்த மாதிரி பஞ்சு மாதிரி நல்லா சிக்கு இல்லாமல் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ பாருங்கள், இந்த உச்சந்தலையில் எனக்கு அந்த நரமுடி இருக்கிற இடத்துல உங்களுக்கு நான் போட்டு காமிக்கிறேன். இப்போ இந்த கையில் நம்ம வச்சுருக்கோம் இல்லையா, இந்த மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கையில் எடுத்துகிட்டு கையிலையே நீங்கள் எடுத்து அப்ளை பண்ணலாம். ஏன்னா ப்ரெஷ்ஷில் வந்து நம்மளுக்கு ஒட்டாது. ஆனால் இந்த மாதிரி பாருங்கள், கையில் இப்படி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு பாருங்கள், நரமுடி இருந்துச்சு அப்படின்னா அந்த நரமுடி மேலே இப்படி வைங்க.
நல்லா பிடிச்சிக்கும். பிடிக்காதுன்னு நிறையா பேர் சொல்லுவீங்க. நான் அதனால தான் உங்களுக்கு அப்ளை பண்ணி காமிக்கிறேன். அதே மாதிரி குளிக்கிறப்ப கஷ்டமாக இருக்குமா? அதெல்லாம் எந்த கஷ்டமும் இருக்காது. நீங்கள் வந்து நார்மலாக சீயக்காய் தூள் போட்டு ஹெர்பல் சீயக்காய் தூள் அப்படி இல்லைனா ஹெர்பல் சீயக்காய் தூள் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஹெர்பல் ஷாம்பு யூஸ் பண்ணுங்கள். கெமிக்கல் யூஸ் பண்ணால் கண்டிப்பாக கலர் வந்து நிற்காதுங்க. இது நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரிப்பே நல்லா வந்து வெள்ளை முடியெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு சாம்பல் கலர் மாதிரி நல்லா மாறி வரும். 1, 2 தான் இருக்குது அப்படின்னா ஒரே ட்ரிப்லேயே உங்களுக்கு முடி நல்லாவே ரிசல்ட் இருக்கும். ஒரு வாரத்தில் உங்கள் நரை முடியெல்லாம் இருக்கிற இடம் தெரியாமல் போயிடும். இது பாட்டிலில் நீங்கள் இந்த மாதிரி வந்து ஸ்டோர் பண்ணிக்கோங்க. நான் வந்து பாருங்கள், இதை நான் ரெடி பண்ணி ஆல்ரெடி வச்சுருக்கேன். இப்போ நான் வீடியோக்கு நல்ல ரிசல்ட் கொடுத்ததுனால தான் நான் இது மாதிரி வந்து ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் போட்டு அப்ளை பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி வந்து பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா வாரத்தில் ஒரு 3 நாளைக்கு நீங்கள் கலந்து தடவிக்கலாம். ரொம்பவும் அதிகமாக ஸ்டோர் பண்ண வேண்டாம். ஒரு 2 வாரத்துக்கு ஒரு தடவை வந்து ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி ரெடி பண்ணி நீங்கள் போட்டிங்கன்னா நல்ல ரிசல்ட் கொடுக்கும். பாருங்கள், நல்லா வந்து பிடிச்சிச்சா? இதை நீங்கள் பவுடராக யூஸ் பண்ணுறப்ப லைட்டாக வந்து தேங்காய் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்து அந்த நேரம் அப்ளை பண்ணிவிட்டு சீவிக்கலாம். வெளியே போயிட்டு வந்து கூட நீங்கள் வந்து மறுபடியும் குளிச்சுக்கலாம். இதை உடனே வந்து குளிக்கணுமா அப்படின்னு கேட்டால் அப்படியெல்லாம் இல்லைங்க. இதை நல்லா ஊற வச்சு 2 மணி நேரத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி வெள்ளை முடியில் தடவிட்டு அதுக்கப்புறம் குளிச்சிங்க அப்படின்னா நல்ல ரிசல்ட் கொடுக்கும். பாருங்கள், கொஞ்சம் நேரம் உணர்ந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த இதே பிடிக்காது. இப்படி இருக்கு இல்லையா? கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஆயிடுச்சுன்னா அது காஞ்சிரும். அதுக்கப்புறம் நீங்கள் சீப்பு போட்டாலும் சீப்பில் வந்து பிடிக்குமே தவிர ஆனால் பிடிக்காது. கையிலையும் வந்து பாருங்கள், சுத்தமாக நம்ம இருந்தது அப்படியே முடியல பிடிச்சிச்சு பார்த்தீங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் சீவுனாலும் நல்லா வந்து சாப்பிட்டா நல்ல கலர் வந்து பிடிச்சிக்கும். இந்த மாதிரி வந்து 2 மணி நேரம் நீங்கள் ஊற வைக்கணும். ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நார்மல் ஹெர்பல் ஷாம்பு சீயக்காய் தூள் போட்டு குளிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா ஒரே வாரத்தில் வெள்ளை முடியெல்லாம் இந்த கருஞ்சீரகத்தை இப்படி பயன்படுத்துகிறப்போ நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இளநரையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா மாறி வரும். இனிமேல் வளர முடியும், நல்லா கருப்பாக வளரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா எல்லாத்துக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள்.